ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, சப்போஸ் உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணணும், எங்கே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த 5 லட்ச ரூபாவை ஒரு 5 ஃபண்டில் பிரித்து முதலீடு பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணமாக வந்து லார்ஜ் கேப்பில் 1 லட்ச ரூபாவும், மல்டி கேப்பில் 1 லட்ச ரூபாவும், ஃப்ளெக்ஸி கேப்பில் 1 லட்ச ரூபாவும், அப்புறம் மிட் கேப்பில் 1 லட்ச ரூபாவும், ஸ்மால் கேப்பில் 1 லட்ச ரூபாவும் முதலீடு பண்ணால் அது கரெக்டான ஒரு மெத்தடாக நம்ம அப்படி முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முதலீடுகள் அமைச்சிக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலம் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஓவர்லேப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓவர்லேப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிட்டுருக்கீங்க, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணுறீங்க. அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயும் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பும் சரி, லார்ஜ் கேப்பும் சரி, இது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீட்டில் வந்து ஓவர்லேப்பிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபண்டை எடுத்து நம்ம ஓவர்லேப்பிங் வந்து எத்தனை % இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது லார்ஜ் கேப்லையும் நம்ம பார்க்க போகிறோம், ஃப்ளெக்ஸி கேப்லையும் பார்க்க போகிறோம், அது மாதிரி மல்டி கேப்லையும் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஏன் இப்படி ஓவர்லாப் பார்த்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லார்ஜ் கேப் எடுத்திங்கன்னா அந்த லார்ஜ் கேப்பில் வந்து நிச்சயமாக HDFC ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் எடுத்திங்கன்னா அதுலேயும் HDFC ஸ்டாக் இருக்கும், ICICI பேங்க் இருக்கும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஒரே ஸ்டாக்கை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வெவ்வேறு ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறது மூலம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் குரோ ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லார்ஜ் கேப்பில் என்ன ஸ்டாக்கோ அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்க போது, அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன ஸ்டாக் இருக்கோ லார்ஜ் கேப்பில் இருக்க போது அதே சேம் வந்து மல்டி கேப்புக்கும் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம எப்போ ஒரு முதலீடு பண்ணுறதுனா நம்மளோட முதலீடுகளை வந்து பிரித்து முதலீடு பண்ணுறதன் மூலம் நம்ம இப்படிப்பட்ட ஓவர்லாப்பிங்கை நம்ம தவிர்த்துக்க முடியும். நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஓவர்லாப்பிங் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓவர்லாப்பிங் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு த ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா ரொம்ப எளிதாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் அட்வைசர் கோச் அப்படிங்கிற ஒரு சைட் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து த ஃபண்டு அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இப்போ நான் இந்த ஃபண்டு அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இதில் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதில் இந்த இடத்துல வந்து போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து 2 ஃபண்டை வந்து கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. அதாவது ஆக்சிஸ் ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் HDFC ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஓவர்லாப் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இதில் ஆக்சிஸ் ஈக்விட்டி ஃபண்டையும் HDFC ஈக்விட்டி ஃபண்டையும் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பார்க்க முடியுது. இதில் நம்ம வேறு 2 ஃபண்டுகளை போட்டு பார்க்கலாம். உதாரணமாக இதில் வந்து UTIயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம எடுக்கலாம். அதற்கு அடுத்தது HDFCயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நம்ம இதில் எடுப்போம். இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஓவர்லாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% வந்து இதில் ஓவர்லாப்பிங் இருக்குது. அதாவது இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கீம் A ஸ்கீம்னா வந்து UTI ஃபண்டு, B ஸ்கீம்னா HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59%, 68% அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. உதாரணமாக ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபண்ட்லேயுமே இருக்குது. அது UTIலையும் இருக்குது, அதே மாதிரி HDFC ஃப்ளெக்ஸி கேப்லேயும் இருக்குது. HDFCயும் அதே மாதிரி 2 ஃபண்ட்லேயும் இருக்குது.
ஸ்டேட் பேங்க் 2 ஃபண்ட்லையும் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கும் 2 ஃபண்டில் இருக்குது. என்ன போர்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் பர்சன்டேஜ் ஓவர்லாப்பிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்பையும் ஃப்ளெக்ஸி கேப்பையும் கம்பேர் பண்ணி காட்டினேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மல்டி கேப்பை ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நம்ம யூடி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டையும் நிப்பான் இண்டியாவோட மல்டி கேப் ஃபண்டையும் இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 35% வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஐசிஐசி பேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் வாங்கி சும்மா ஃபண்டு நம்மளும் அதிகமாக வந்து முதலீடு பண்ணணும், ஓவர் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்ட்டு நம்ம தெரியாமல் செய்கிற தப்புகள் தான் வந்து இது. அதனால் ஓவர்லாப்பிங்கிறது நீங்கள் எந்த அளவு குறைச்சிக்கிறீங்களோ அது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு போர்ட்ஃபோலியோ செஞ்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூடிஐயோட நிஃப்டி ஃபண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் இதில் ஆட் பண்ணலாம். உதாரணமாக வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு மிட் கேப் ஃபண்டை நம்ம இதில் கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறீங்க, மிட் கேப்பில் முதலீடு பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து மிட் கேப்பில் இல்லாத ஃபண்டு வந்து இதில் வந்து மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக் வந்து யூடிஐயோட லார்ஜ் கேப்பில் இருக்காது. ஸோ இப்படி செய்கிறது மூலம் உங்களோட ஓவர்லாப்பை நீங்கள் தவிர்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் ஃபண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக் வந்து பராக் பாரிக்கில் கிடையாது. அதேமாதிரி பராக் பாரிக்கில் இருக்கிற ஸ்டாக் வந்து மிட் கேப்பில் கிடையாது, ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப்பில் கிடையாது. ஸோ இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ கட்டமைக்க வேண்டியது அவசியம். அதனால் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு அப்படின்னு இப்படிப்பட்ட முதலீடுகளை வந்து தப்பை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் தான் முதலீட்டாளர்கள், உங்களோட பணத்தை நீங்கள் கொண்டு போய் போடுறப்ப கரெக்டான விகிதத்தில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ அமைக்க வேண்டியது கட்டாயம். அதனால் அதை எப்படி அமைச்சுக்கணும் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான், அதாவது முதலீட்டு காலம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எந்தெந்த ஃபண்டுகளில் நம்ம போடுறப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுறதா இருந்தால் உங்களோட முதலீடு காலம் எப்படி இருக்கணும், ஃப்ளெக்ஸி கேப்பில் எப்படி இருக்கணும், அதேமாதிரி மல்டி கேப்பில் எப்படி இருக்கணும், மிட் கேப்பில் எப்படி இருக்கணும், ஸ்மால் கேப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறதா இருந்தால், அதாவது இந்தியாவோட இருக்கிற டாப் 100 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு குறைந்தபட்சமாக வந்து ஒரு 3-5 வருடம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். அதேமாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுறதா இருந்தாலும் அதே ரூல்ஸ் அப்ளை ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து 65 to 80% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கள் இருக்கும். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான அளவு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இதற்கு முதலீடு காலம் வந்து 3-5 வருடம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 25%, மிட் கேப்பில் ஒரு 25%, அப்புறம் ஸ்மால் கேப்பில் ஒரு 25% முதலீடு பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிறது வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் முதலீடு பண்ணுவார். ஸோ இதில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து ஒரு 50%க்கு மேலே இருக்கிறதுனால அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறது சிறந்தது. அதே நேரத்தில் மிட் கேப் ஃபண்டில் நம்ம எவ்வளோ காலம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மிட் கேப்பில் முதலீடு பண்ணுறப்ப நமக்கு அதோட வளர்ச்சிங்கிறது அக்ரெசிவாக நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பங்கு சந்தையோட ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறப்ப மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பெரிய அளவில் குரோ ஆகலை. அதனால தான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 வருடம் உங்களோட இலக்கு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே முதலீடு காலம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம லாங் டேர்மில் முதலீடு பண்ணுறப்ப இன்னும் அதை டீட்டெயிலாக வந்து எந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து இதில் வந்து 5-7 வருடம் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 வருடங்களுக்கு கீழே உள்ளது எல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப நம்ம எப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து உதாரணமாக வந்து லார்ஜ் கேப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். அதற்கு அடுத்தது நீங்கள் எந்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் லார்ஜ் கேப் நான் சொன்னது மாதிரி 65 to 80% லார்ஜ் கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் இருக்க அலோகேஷன் வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ எய்தர் லார்ஜ் கேப்லேயும் முதலீடு பண்ணலாம், அல்லது மிட் கேப்லேயும் முதலீடு பண்ணலாம், அல்லது ஸ்மால் கேப்லேயும் முதலீடு பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப சப்போஸ் நீங்கள் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 12% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக வந்து ஒரு 15% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் லார்ஜ் கேப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஒரு 13%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-17%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் ஓவராக வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு 12% வச்சுட்டு நம்ம முதலீடு பண்ணால் கூட லாங் டேர்மில் நல்ல ஒரு growth கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி முதலீடு தேர்ந்தெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு லார்ஜ் கேப் நீங்கள் எடுக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் எடுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிட் கேப்லேயும் ஒரு ஸ்மால் கேப்லேயும் ஆட் பண்ணலாம்.
ஸோ இப்படி நம்ம டைவர்சிஃபிகேஷன் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 50% வந்து லார்ஜ் கேப்லேயோ அல்லது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேயோ நம்ம முதலீடு பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம மிட் கேப்பில் ஒரு 25%, ஸ்மால் கேப்பில் ஒரு 25% நம்ம முதலீடு பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பிரமிட் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு அடித்தளம் இருக்கும். அதாவது லார்ஜ் கேப்போ அல்லது ஃப்ளெக்ஸி கேப் இருக்கும், அதற்கு மேலே ஒரு மிட் கேப்பும் அதற்கு மேலே ஸ்மால் கேப்பும் இருக்கும். மற்றபடி நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய வாலட்டிலிட்டியில் உங்களோட பங்கு சந்தையில் வந்து சரியிறப்ப உங்கள் ஃபண்டு பெரிய அளவில் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பிரமிடை நீங்கள் அமைச்சிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இந்த 5 லட்ச ரூபா எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணலாம். பாக்கி இருக்கிற ஒரு 1.25 லேக்ஸ் வந்து நம்ம மிட் கேப்லையும் அதே மாதிரி இன்னொரு 1.25 வந்து ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலம் நமக்கு ஓவராலாக வந்து நம்ம 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 13லேருந்து ஒரு 17% கூட ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஓவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம ஒரு 12% வச்சு நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்னு நம்ம நினச்சா கூட இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணிங்கன்னா அது எவ்வளோ கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ 10 வருஷம் நீங்கள் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த 5 லட்ச ரூபா நீங்கள் போட்டதுக்கு 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து 10 வருஷத்தில். அதே நேரத்தில் 20 வருஷத்தில் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 20 வருஷத்தில் நம்ம பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 48 லேக்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்ம் நம்ம ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்குமோ அப்போ தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய க்ரோத் கொடுக்கும். அதனால் லாங் டேர்ம் பேசிஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்தது. இது வந்து நம்ம 12% கால்குலேட் பண்ணோம். சப்போஸ் ஒரு 13% கிடச்சிச்சின்னா பங்கு சந்தை நல்லா இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் நல்ல பூமில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப லாங் டேர்மில் ஒரு 20 வருஷ காலங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பீரியட். அதில் வந்து ஒரு 13% கிடச்சா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 13% ரிட்டர்னில் ஒரு 20 வருஷம் நம்ம தொடர்ந்து இந்த 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு 57 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்க போது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எந்த அளவு எவ்வளோ காலம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ரிட்டர்ன் இருக்கும். எவ்வளோ பெரிய தொகை நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ பீரியட் நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் உங்களோட முதலீடுகள் வந்து செய்கிறதன் மூலம் உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ கேட்கலாம், இப்போ பங்கு சந்தையை வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது, நம்ம இப்போ முதலீடு பண்ணுறது சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லம்சம் முதலீடை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதலீடு காலம் நான் சொன்னது மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், உங்கள் முதலீட்டில் ஒரு 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக எடுக்கணும்னு உள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட முதலீடு நல்லது. அல்லது நமக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து ஈக்விட்டியில் வந்து பெரிய அளவில் நான் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஹோல்டிங்னா வந்து ஈக்விட்டியில் பெரிய அளவில் இருக்கிறதுனால நான் வந்து தாராளமாக இப்படிப்பட்ட திட்டங்களை இதே தொகைக்கு நான் முதலீடு பண்ணுவேன். என்னோட அணுகுமுறை உங்களுக்கு சூட் ஆகாது. அதனால் உங்களோட ரிஸ்க் அப்பிட்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முதலீடுகளை வச்சுக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெம்பர் ஒன்லி வீடியோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோ நீங்கள் சேரணும்னா யூடியூப்பில் வந்து கீழே லிங்க் வச்சுருக்கேன். அதில் ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டன் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து 5 லட்ச ரூபா வந்து நம்ம எப்படி பிரித்து முதலீடு பண்ணுறது, அதற்கு என்னென்ன ஃபண்டுகளில் எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். உங்கள் முதலீடுகளை வந்து இருக்கிற எல்லா கேட்டகரியிலையும் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வெல் எக்ஸாம்பிளோட உங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.